ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை பார்த்ததுக்கு அப்புறமோ ஒரு லைக் போட மறக்காதீங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் லைக்கை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் என்கிட்ட பழைய படங்களாக போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நானும் பழைய படங்கள்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் யூடியூப் தரப்புலேருந்து அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வீடியோவுக்கு மேலே பிளாக் ஆகி கிடக்குது. ஸோ அவங்க அனுமதிக்கிற வீடியோஸ் மட்டும்தான் என்னால் போட முடியும். இருந்தாலும் பிரச்சனைகள் வராத பழைய வீடியோக்கெலாம் தேடிட்டு இருக்கேன். கிடைச்ச உடனே கண்டிப்பாக போடுறேன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்க வந்து கதவை திறந்தா அவங்க கூட ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் நின்றுருக்காரு. ஹலோ ஜான், உள்ள வாங்க அப்படின்னு அவரை வரவேற்க, ஹாய் மார்த்தா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு உள்ள வராரு. உண்மையிலேயே ஜான், நீங்கள் என் வாழ்க்கையவே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. மார்த்தா, உங்களுக்கு தெரியும், ஏன்னா என் கூட பல வருஷமாக நீங்கள் கொலிகா இருக்கீங்க. இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதோ இப்போவும் கை நிறையா நோட்டீஸோட வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த நோட்டீஸை நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். அதன் மூலமாக கிடைக்கிற நன்கொடையில் இந்த வருஷம் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு 3D பிரிண்ட் வாங்கலாம். என்ன ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பி ஜான், உங்களை மாதிரி ஒரு கொலீக் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். வந்து உட்காருங்க, டீயா காஃபியா அப்படின்னு மார்த்தா கேட்க, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் மார்த்தா, டீயே கொடுங்க அப்படின்னு உட்கார்றாரு. அந்த நோட்டீஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வைக்கிறாரு. மார்த்தாவும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் மார்த்தா கையில் கொடுத்து, இன்னையிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் முடியறதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய தொகையை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ஜான், உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மார்த்தா சொல்ல, ஓகே மார்த்தா, ரொம்ப நல்லது, டீ நல்லா இருந்துச்சு, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு கிளம்ப போக, சரியா ஒரு கதவை திறக்கிற சமயத்தில் மார்த்தாவோட பொண்ணு ஏஞ்சலா உள்ள வரா. மிஸ்டர் ஜான், எங்க வீட்லயா இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரை தாவி கட்டிப்பிடிக்கிறா. சும்மா ஜானுக்கு ஜிவ்வுன்னு இருந்திருக்கோம். என்ன ஏஞ்சலா, சீக்கிரம் வந்துட்டேன், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுதா அப்படின்னு ஜான் கேட்க, எஸ் ப்ரொஃபஸர், இன்னைக்கு ஒரு பீரியடு ஆஃப், எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேண்டிய வேலை இருந்ததால் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறா. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போக, மிஸ்டர் ஜான் அப்படின்னு ஏஞ்சலா அவளை தடுத்து நிறுத்துறா. என்னம்மா வேணும்? இல்லை மிஸ்டர் ஜான், நான் இந்த வருஷத்தோட ஸ்கூல் படிப்பை முடிக்க போகிறேன். அடுத்தது யூனிவர்சிட்டி படிக்கணும். நான் என்ன படிக்கலாம், எனக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களை வேற இங்கே பார்த்தனா, நீங்கள் எல்லாத்துக்கும் உதவுறதை பார்த்து கண்டிப்பாக எனக்கும் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்ககிட்ட ஐடியா கேட்டு இப்போவே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வாங்கலான் இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறா. ஆனால் மிஸ் ஏஞ்சலா, இப்போ நானும் அம்மாவும் இந்த நோட்டீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு அவர் இழுக்க, நோ ப்ராப்ளம் மிஸ்டர் ஜான், நான் பார்த்துக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஏஞ்சலாவோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களோட உதவி எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா கிளம்பி போக, ஓகேம்மா டன், உங்கள் அம்மாவே உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி மறுக்க முடியும்? சொல்லு, உனக்கு என்ன டவுட்டு? ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் ப்ரொஃபஸர், மாடியில் இருக்கிற என்னோட பெட்ரூமில் வச்சுருக்கேன். நம்ம அங்கே போய்க்கலாமா? இல்லைம்மா, பெட்ரூமு அங்கெல்லாம் வேண்டாமா, இங்கேயே அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கேயே உட்காந்து உனக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். ப்ரொஃபஸர், எல்லாமே அங்கே பெட்ரூமில் செட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரொஃபஸர், எல்லாத்தையும் களைச்சி திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வரணுமா? இங்கே அவ்வளோ சரிப்பட்டு வராத ப்ரொஃபஸர், நீங்கள் அங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி போக, ப்ரொஃபஸரும் மறுக்க முடியாமல், இதெல்லாம் பெட்ரூமில் தான் போய் பார்க்கணுமா என்ன? சமையல் ரூமில் சமையல் பண்ணலாம், லிவிங் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பெட்ரூமில் படுக்கலாம் அல்லது சம்பவம் பண்ணலாம், ஃபார்ம் அங்கே தான் போய் ஃபில்அப் பண்ணணுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ப்ரொஃபஸரும் அவளை தொடர்ந்து பெட்ரூமுக்கு வராரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் டைட்டில் போடுறாங்க, வாங்க ப்ரொஃபஸர் உட்காருங்க அப்படின்னு பெட்டில் உட்கார வச்சவ அவள் கையில் வச்சுருந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறா. ப்ரொஃபஸர், எனக்கு எந்த குரூப்பு போகிறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும். நான் சின்ன பொண்ணு இல்லையா? கரெக்டு தான், சின்ன வயசு, ஆனால் பெரிய பை. நான் அவள் கையில் வச்சுருந்த பேக்கை சொன்னாங்க. மாஸ்டரும், ஓ நீ சின்ன பொண்ணு இல்லை, உனக்கு எந்த விஷயம் சரியாக தெரியாது, நான் தானே சொல்லித்தரணும். சரி, இப்போ உனக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொன்னவர் அவள் உடம்பை மேலே கிளை பார்த்துட்டு, சேச்சே, ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுற உடம்பா இது? கண்டிப்பாக இல்லை. சரி, நம்ம இப்படி வச்சுக்குவோம், நீ ஒரு கிளர்க்கு வேலைக்கு போகிற இல்லை ஒரு ஐடி வேலைக்கு போகிறேன்னா உட்கார்ந்து செய்கிற வேலை உனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரியான ஜாபாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நீ படிக்கிறது ஜென்ரலாக படிக்கிற, அதனால் நீ எந்த ஜாபை வேணாலும் சூஸ் பண்ணலாம். அவர் என்னடானா இது பெட்ரூமுங்கிறத மறந்து கிளாஸ் ரூம்னு நினச்சிட்டார் போல் இருக்கு, ஆற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பேசாமல் நான் மாடலிங் போயிட்டுமா அப்படின்னு ஏஞ்சலா கேட்கவும் அவளை ஏற இறங்க பார்த்தவர், ஏமா நீ தெரிஞ்சுதான் கேட்குறியா? மாடலிங் போகிற உடம்பு
குழம்பாமா இது நல்லா ஆட்டுக்கல்ல ஆட்டின உளுந்து மாவு மாதிரி புசு புசுன்னு இருக்கிற, நீ எப்படிம்மா மாடலுக்கு போக முடியும்? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நீ இந்த பாடுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரின்னு ஏதாவது போ. டான்ஸ் ஆடினா கூட உன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. போங்க மாஸ்டர், நான் டான்ஸ் ஆடுனா ரொம்ப குலுங்கும், எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ஏற்கனவே எனக்கு காலேஜில் தர்பூசணின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஏஞ்சலா சொல்லவும், அது ஒன்றும் இல்லை ஏஞ்சலா, நீ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குண்டா அழகாக இருக்கில்ல, அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அப்படி கூப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல, இல்லை ப்ரொஃபஸர், அவங்க அதுக்கெல்லாம் சொல்லலை, வேற எதுக்குமா, எல்லாம் இதை பார்த்து சொல்கிறானுங்க மாஸ்டர் அப்படின்னு நல்லா உருண்டு திரண்டு கிடந்த அந்த தர்பூசணிகளை காமிக்கிறா. ஓ சரிதா அப்படின்னு ப்ரொஃபஸர் நினச்சிட்டு, சரி சரி பாடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், நீ வேணா சயின்டிஸ்ட் ஆயிடுறியா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சயின்டிஸ்ட்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் ப்ரொஃபஸர். பின்ன உனக்கு என்னதாம்மா வேணும்? இப்போ படிக்கிறதவே நல்லா படி, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும், அங்கே போய் குரூப்பை பற்றி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுக்கலாம், எனக்கும் டைம் ஆச்சு, நான் இன்னும் 2-3 பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங்க்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படின்னு அவர் சொல்லவும், ப்ரொஃபஸர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ரொஃபஸர், எனக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா நீங்கள் ஒருத்தர் தான். நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டும் கூட. இன்ஃபேக்ட் நான் சில வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இதே ஸ்கூலில் நானும் டீச்சராக ஜாயின் பண்ணியிருப்பேன், அதன் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் ப்ரொஃபஸர். அது என்னவோ தெரியல ப்ரொஃபஸர், எனக்கு என் வயசு பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா மெச்சூர்டாக இருக்கீங்க, லைஃப்பில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதனால் எனக்கு நல்லா நீங்கள் சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆகுது ப்ரொஃபஸர் அப்படின்னு ஏஞ்சலா சொல்லவும், ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி வரும். நீ என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, எனக்கு வேற லேட் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ப்ரொஃபஸர் அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் இப்போ தானே சொன்னேன் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு, ஆனால் நீங்கள் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லித்தராமையே போகிறீங்களே, ப்ளீஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவ சொல்லவும், இதோ பாரு ஏஞ்சலா, உங்கள் அம்மா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் அவங்க மேலே நிறையா மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு நிறையா வேலை இருக்குமா, நான் கிளம்பட்டுமா, நம்ம டிஸ்கஷனை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போக, அவர் கையை பிடிச்ச ஏஞ்சலாவும், ப்ளீஸ் ப்ரொஃபஸர் கொஞ்ச நேரம் என் கூட பேசிகிட்டு இருங்களேன், உங்கள் குரலை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை தள்ளி வச்சிடாதீங்க, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை, அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, இதை நான் பல தடவை உணர்ந்திருக்கிறேன் ப்ரொஃபஸர், ப்ளீஸ் அப்படின்னு ஏஞ்சலா அவர் கையை பிடிக்க, உனக்கும் எனக்கு நடுவில்னா அது பிரச்சனை தாம்மா, இந்த டிஸ்கஷன் தேவையில்லாத டிஸ்கஷன், எனக்கும் உங்கள் அம்மாவுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து விடும். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருப்போம். இப்போ நீ என்கிட்ட இங்கே பேசினது எல்லாத்தையும் நீயும் மறந்துரு, நானும் மறந்துடுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாரு. ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்த ஏஞ்சலா கதை ஓரமாக சாஞ்சிட்டு அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் இந்த மாதிரி என்னை தொங்கலில் விட்டு போகாதீங்க, ப்ளீஸ் ப்ரொஃபஸர், இன்னைக்கு நீங்கள் பாடம் எடுப்பீங்க, நானும் உங்ககிட்ட பாடம் படிக்கலான்னு ரொம்ப ஆசையோடு இருக்கேன், நீங்கள் எனக்கு இன்னைக்கு நான் டயர்டாகிற வரைக்கும் பாடம் எடுக்கணும், எனக்கு தெரியலனா அடித்து சொல்லி கொடுங்க, கற்றுக்க நான் தயாராக இருக்கேன், ஆனால் இப்படி தொங்கலில் விட்டு போகாதீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு கெஞ்சரா. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனை வந்து சேருன்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் அவர் கிளம்ப, ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. இப்போ அவள் டோனே டோட்டலாக மாறுது, ஒரு மிரட்டல் டோனில் கூப்பிட்றா. அந்த ஜெனிஃபர் பொண்ணு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறா. உண்மையிலேயே மிரட்டுறா அவரை. அந்த பேரை கேட்டோன்னே ப்ரொஃபஸரோட முகம் மாறுது. என்ன அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக, ப்ரொஃபஸர் அந்த டயானாவை பற்றி பேசலாமா, அல்லது நேற்று போய் பாடம் எடுத்தீங்களே அந்த அலீஸை பற்றி பேசலாமா? சரி இவங்கெல்லாம் வேண்டாம், அந்த நீக்ரோ பொண்ணு டிஃபனி, நீங்கள் பாடம் எடுத்து 2 நாளாக தண்டவாளத்து மேலே நடக்கிற மாதிரி நடந்தாலே அவளை பற்றி பேசலாமா அப்படின்னு இவ மிரட்டவும், ப்ரொஃபஸர் அப்படியே சிலையாங்க நிற்கிறாரு. எப்படி ப்ரொஃபஸர், உள்ளே வந்து அந்த பொண்ணுகளுக்கு எடுத்த பாடத்தை எனக்கு எடுக்கிறீங்களா, இல்லை வேற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா, நீங்களே முடிவு பண்ணுங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ஏஞ்சலா சொல்லவும், ப்ரொஃபஸர் மௌனமாக திரும்பி வராரு. இதுதான் உன்னோட முடிவா ஏஞ்சலா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் ப்ரொஃபஸர், இதுதான் என்னோட முடிவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இங்கே நடந்ததை நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன்னு, அதை நான் இப்போ சொல்கிறேன். இங்கே நடக்கிறத நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல வேண்டாம். பெட்டு காத்திருக்கு ப்ரொஃபஸர், ப்ளீஸ் வந்து எனக்கு அந்த பழத்தை ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலா சம்பவத்துக்கு தயாராகிறா. பிளாக்மெயில் பண்ணி சம்பவம் பண்ணுறான்னா அந்த ப்ரொஃபஸர் எவ்வளவு காண்டாயிருப்பார், அந்த காண்டையெல்லாம் எப்படி காமிப்பார். அப்படி தான் இதோட இந்த எபிசோட் முடியுது.